ஒடிசியஸ் தன் கந்தல் ஆடைகளை கிழித்து எறிந்துவிட்டு அம்புகள் நிறைந்த கவசப்பையை தரையில் கொட்டினார். முதல் பலி உனக்குத்தான் என்று கூறி ஆண்டினோஸை நோக்கி அம்பெய்தார். அம்பு அவரது தொண்டையைத் துளைக்க அவன் இரத்தம் கக்கிக் கீழே விழுந்தான். நாய்களே, நான் திரும்புவேன் என்று நீங்கள் நினைக்கவில்லை அல்லவா? என் வீட்டையும் என் மனைவியையும் இழிவுபடுத்திய உங்கள் காலம் முடிந்தது என்று அவர் கர்ஜித்தார். சூழ்ச்சிக்காரர்கள் ஆயுதங்களைத் தேடி அலைந்தனர், ஆனால் அவை முன்னரே அப்புறப்படுத்தப்பட்டிருந்தன. நரகத்தின் கதவு திறந்தது போல போர் தொடங்கியது. ஒடிசியஸ், டெலிமாக்கஸ், யூமேயஸ் மற்றும் பிலாட்டியஸ் ஆகிய 4வரும் சேர்ந்து 100 பேரை வேட்டையாடினர். அம்புகள் காற்றைக் கீறிச் சென்றன. ஏதெனா தேவி ஒரு விலங்கு உருவில் அமர்ந்து போரை வழிநடத்தினாள். ஒவ்வொரு சூழ்ச்சிக்காரனும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தான். அவர்கள் மன்னிப்புக் கேட்டனர், ஆனால் ஒடிசியஸின் உள்ளம் கல்லாக இருந்தது. துரோகம் செய்த வேலைக்காரிகளும் தண்டிக்கப்பட்டனர். சிறிது நேரத்தில் அந்த அரண்மனை மயானமாக மாறியது. இரத்தம் தோய்ந்த உடலுடன் பிணங்களின் மலை மீது நின்றிருக்கும் ஒடிசியஸ் ஒரு சிங்கத்தைப் போலக் காட்சியளித்தார். நீதி நிலைநாட்டப்பட்டது, இதாகாவின் சாபம் நீங்கியது.